வெல்கம் டு ஜிபிசி அரினா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் லான்ச்சை பற்றி தான் பார்க்க போறோம். யார் யார் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னா, தி பெஸ்ட் கண்டஸ்டன்ட்ங்க, தி பெஸ்ட் அண்ட் தி ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் டாக்டர் திவாகர் அவர் தான். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இந்த சீசன் பயங்கரமா போக போகுதுன்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா அரோரா சின்க்ளர். இவங்க ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி தான். இவங்களோட கேம் எப்படி இருக்குன்றத நம்ம வர வீக்ஸ்ல பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா எஃப்ஜே. இவர் வரும்போது ஒரு ஃபயரோட வந்திருக்காரு. இதே ஃபயரோட டிராவல் பண்ணாருன்னா மேபி ஃபைனல்ஸ் போறது கூட வாய்ப்பு இருக்கு. போய் ஒரு கேம் எப்படி இருக்குன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததா விஜே பார்வதி. இவங்க ஒரு யூடியூபர் அண்ட் இவங்க இந்த கேம்ல சர்வே பண்றதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி சர்வைவர்ன்ற ஒரு ஷோல இவங்க ஒரு கண்டஸ்டண்டா இருந்தாங்க. ஸோ அங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணி இங்க சர்வை பண்றதுக்கு ரொம்ப சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அவங்க கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கண்டஸ்டன்ட் துஷார். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் பிசிக்கல் டாஸ்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இவரோட கேம் பிளே எப்படி இருக்குன்றத நம்ம போக போக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்ப்போம். ஸோ த நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கனி. சிடபிள்யூசியில் நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் குக்காக இருந்த கனி தான் இந்த ஷோவுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் சிடபிள்யூசியோட வின்னர். பிபியில் எப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இவங்களாம் வீட்டுக்குள்ள போனதும் அங்க பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, எங்கேயுமே தண்ணி வரல. அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. தண்ணீரிலே அத்தி தண்ணி வரலையே. தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம். இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போக. மெயினா சொல்ல போனா பாத்ரூம்லயே தண்ணி வரல. அடுத்ததா சபரிநாதன். இவர் போன சீசன்ல இருந்த கண்டஸ்டன்ஸை வச்சு ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவங்க கிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இன்புட்ஸை வச்சு இவர் எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த கேமை ஃபர்தரா விளையாடுறாருன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தோம்னா பிரவீன் காந்தி சார். இவர் யாருன்னா சோனியா சாங் இடம்பெற்றுள்ள ரச்சகன் மூவியை எடுத்த டைரக்டர் இவர் தான். இப்போ பிபி 9ல வந்திருக்காரு. இவரோட கேம் பிளே அண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம போக போக பார்க்கலாம். ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தோம்னா கெமி. இவங்க சிடபிள்யூசியில் ஒன் ஆஃப் த கோமாளியா இருந்திருக்காங்க. ஸோ டாஸ்க் வைஸ் பார்த்தோம்னா இவங்க ரொம்ப டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஸோ இவங்களோட கேம் பிளே ரொம்ப வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இவங்கள தொடர்ந்து ஆதிரை அண்ட் ரம்யா ஜோ, இவங்க 2 பேரும் வராங்க. இவங்க 2 பேரோட கேம் பிளே அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்றத நம்ம போக போக பார்ப்போம். அடுத்ததா கானா வினோத் என்ட்ரி கொடுத்தாரு. அவர் என்ட்ரி கொடுத்தாலும் சாங்லாம் பாடி மாஸ் பண்ணாரு. அதே மாதிரி கேம்ல எப்படி மாஸ் பண்றாருன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா வியானா என்ட்ரி கொடுத்தாங்க.
இவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குன்றத நம்ம வர வாரங்களில் பார்ப்போம். அடுத்ததா என்ட்ரி கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா பிரவீன் ராஜ் தேவ். அவர் தான் என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் நிறைய சீரியல்ல நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பிசிக்கல் டாஸ்க்கும் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ அதனால இவர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிபி ஹவுஸ்ல இவர் ஹீரோ ஆகிறாரா இல்ல வில்லனாவே இருக்காரான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இவரை தொடர்ந்து சுபிக்ஷா அண்ட் அக்ஷரா இவங்க 2 பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரோட கேம் பிளே அண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்றத நம்ம வர வீக்ஸ்ல பார்க்கலாம். இவங்களை தொடர்ந்து விக்டர் விக்ரம் என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் ஒரு குட் என்டர்டெய்னர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் வெளியே என்டர்டெயின் பண்ண மாதிரியே வீட்டுக்குள்ள போய் என்டர்டெயின் பண்ணாருன்னா இவர் ஃபைனல்ஸ் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இவர் என்ன பண்றாருன்றத நம்ம ஃபர்தரா பார்ப்போம். அண்ட் தென் நந்தினி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்களோட கேம் பிளேவை நம்ம போக பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு. யாருன்னு பார்த்தோம்னா கலையரசன் என்கிற அகோரி கலையரசன். அவர் தான் லாஸ்ட் கண்டஸ்டன்ட். அவர் காலத்தையே கணிக்கிறவரு. ஒருவேளை அவர் தான் இந்த சீசனோட வின்னர்னு முன்னாடி கணிச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால தைரியமா வந்திருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடியுது. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஃபைனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய். லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நண்பா. நல்லா பாருங்க, நம்ம கையில 10 விரல் இருக்கு. இதுல எந்த விரல்ல வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்த முடியும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம்.